ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான பூதத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு வணிகன் இருந்தான். நாடு நட குதிரையில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றது தான் அவனுடைய தொழிலே. 4 நாளாக வியாபாரம் பண்ணி வெயிலில் ஒன்றும் முடியலப்பா. எதனா மரத்து நிழல் இருந்தால் போய் உட்காருவோம். ஒரு மர நிழல் கிடச்சிதுடா, கொஞ்சம் நேரம் நிழலில் உட்காருவோம். பசி வேறு எடுத்துக்கிச்சு. பேரிச்சம்பழமும் ரொட்டி இருக்குது, அதையாச்சும் எடுத்து சாப்பிடுவோம். பசி பேரிச்சம்பழம். கொஞ்ச நேரம் படுப்போம். இது ஏதோ புகை கிளம்புது. இது பேயா? இவ்வளோ பெரிய பூதமா? ஐயோ எப்பா, நான் என்ன பண்ணேன்? என்னை ஏன் நீ கொல்ல வர? அந்த பூதம், நீ என் மகனை கொன்னுட்ட. நான் உன் பையனை பார்த்ததே இல்லை, நான் எப்படி அவனை கொல்லுவேன்? நீ மரத்தடியில் உட்காந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொட்டி துப்புறப்போ என் பையன் மேலே விழுந்து என் பையன் அந்த அதிர்ச்சியில் செத்து போயிட்டான். அதால் நான் உன்னை கொல்ல போகிறேன். பூதராஜனே, நான் உங்கள் பையனை கொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, எனக்குன்னு குடும்பம் இருக்குது. நான் அதை போய் மட்டும் பார்த்துட்டு என் கடமைகளை முடிச்சுட்டு 1 வருஷத்தில் திரும்பி வந்துடுறேன். எனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. சரி, உனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே உன் கடமைகளை முடிச்சுட்டு நீ திரும்பி இந்த இடத்துக்கே வரணும். இல்லை உன்னை அங்கேயே வந்து நான் கொன்னுடுவேன். தங்கங்களா, நான் திரும்பியும் வியாபாரம் முடிச்சுட்டு வந்துடுவேன். நீங்கள் அம்மா கூட ஜாக்கிரதையாக பத்திரமா இருக்கணும், நல்லா படிக்கணும், சரியா? என் பசங்களை விட்டு நான் எப்படி இருக்க போகிறனோ, அதுங்க எப்படி இருக்க போதோ தெரியலையே. கடவுளே, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். வா, என் கூடயே நடந்து வா. இன்னும் நடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. வா. யாரோ அங்கே உட்காந்துட்ருக்க மாதிரியே தெரியுதே. வா பாப்பா. யாருப்பா நீ? ஏன் இவ்வளோ சோகமாக இங்கே உட்காந்துருக்க? உனக்கு என்ன தான் ஆச்சு? என் கதை பெரிய கதைங்க. ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி பூதம் என்னை திரும்பி இங்கே வர சொல்லிச்சு, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சோகமாக சொன்னேன். வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரமாக போயிடலாம். மரத்துக்கிட்ட யாரும் சோகமாக உட்காந்துக்கிறாங்க. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். 2 பேர்கிட்டே அந்த கதையை சொன்னதும் அவங்க 2 பேரும் அந்த பூதம் வரட்டும், என்ன தான் நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம், இங்கேயே மறைஞ்சுன்னு இருக்கிறோம். என் கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான், நீ பயப்படாதப்பா. எப்படியோ சொன்ன மாதிரியே வந்துட்டியே, நீ வரமாட்டியோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னை கொல்ல போகிறேன். நில்லு பூதமே, அவனை ஒன்றும் பண்ணாத. உனக்கு நான் என்னுடைய கதையை சொல்கிறேன். என் கதை உனக்கு பிடிச்சிருந்தா அவனை கொல்றதில் 2 பங்கு 1 பங்கை நீ குறைச்சிக்கணும். சரி சொல்லு, உன் கதை பிடிச்சிருந்தா அவனை கொல்றதில் 1 பங்கு நான் குறைச்சிக்கிறேன். என் கூட இருக்கே இந்த மானு வேறு யாரும் இல்லை, என்னுடைய பொண்டாட்டி தான். இவளை பற்றின கதையை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கதையோட பாதியை பார்ட் 2ல் பார்ப்போம். உங்களுக்கு பூதம் பிடிக்குன்னா பூதத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.